யாரும் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா செலவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு மீதி அனுப்ப சொன்னாங்க. நாங்கள் அப்படிலாம் அனுப்ப மாட்டோம், பிரிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, போஸ்ட்மேன் கேட்பான், அது உள்ள என்ன இருக்குன்னு கேட்பான், சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை நாங்கள் இப்போ ஏமாளி எனக்கு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த மட்டும் நாங்கள் இந்திய நாட்டில் யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதோட அவங்க என் நம்பர் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் பேராசைப்படாதீங்க, பெருநஷ்டம் அடைவீங்க. உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, அதுக்கு லேண்ட் வாங்கி போடுங்க. லேண்ட் வாங்கி போட்டால் ஒரு 50 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கி போட்டாலும் 5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு கூட அது 5 மடங்கு ஏறிடும். அதனால் லேண்ட் வாங்கி போடுங்க, நகை வாங்கி வைக்காதீங்க. அதை வாங்கி வைத்தா பழைய நகை ஆயிடும். அதனால் யாரும் கொஞ்சோண்டு பணத்தை வாங்கிட்டு அதிகமாக காசு ஆகணும்னு நம்பாதீங்க, அது ப்ராடாக தான் இருக்கும். கவர்மெண்ட்டு சொல்கிற ஒவ்வொரு இப்போ கவர்மெண்ட் மேலதிகாரிகளும் சொல்கிற விஷயங்களை கேளுங்க, நான் காது கொடுத்து. பேராசைப்படாதீங்க. கவர்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை போட்டு வைங்க, எல்ஐசி போடுங்க, பேங்கில் பணத்தை போட்டு வைங்க, அப்படி நிறையா செய்யுங்க. லேண்ட் வாங்கி போடுங்க. அந்த மாதிரி பேராசை பெருநஷ்டப்படாதீங்க. என்றைக்குமே மற்றவங்க பணத்துக்கு அதிகமாக பணம் தரேன்னு ஆசைப்பட்டாலே நம்ம தோல்வி அடைய தான் போகிறோம். அதனால் பேராசைப்படாதீங்க, பெருநஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும். யோசிங்கண்ணே, சிந்திங்க, சிரிக்காதீங்க.